நான் உங்கள் கே குமரவேலு. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஐசிடி ட்ரைனிங்கில் குறிப்பாக இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்முடைய ப்ரௌசரில் போயிட்டு ஜியோஜிப்ரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுப்போம். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். சர்ச்சில் வந்து ஜியோஜிப்ரா த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத் டூல்ஸ் யூஸ்டு பைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜியோஜிப்ராவுடைய இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஐடி பார்த்தீங்கன்னா www.geojibra.orgன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டீச் அண்ட் லேர்ன் மேத் இன் ஏ ஸ்மார்ட்டர் வே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ், நமக்கான கிளாஸ் ரூம் ரிசோர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்டர்ஸ். நம்ம ட்ரைனிங்கில் ஜாமெண்ட்ரி அப்படிங்கிற இந்த ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். அல்லது இந்த ஸ்டார்ட் கால்குலேட்டர் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஆன்லைனில். பட் நம்ம வந்து ஜியோஜிப்ராவை ரொம்ப ப்ராப்பர் வேயில் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரு ட்ரைனிங் பர்பஸில் டீச்சர்ஸுக்கு நிறைய ரிசோர்ஸை நம்ம ஷேர் பண்ணோம். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பேக்கேஜாக நமக்கு ஜியோஜிப்ரா வேணும், ஆஃப்லைனில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இங்கே வாட் வி ஆஃபர்னு இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா மேத் ரிசோர்ஸ்னு இருக்கும், மேத் கால்குலேட்டர்ஸ் அண்ட் ஆப்ஸ்னு இருக்கும், ஜியோஜிப்ரா கிளாஸ் ரூம் கொலாபரேஷன் மேத் ப்ராக்டிஸ். இதில் பாருங்கள் மேத் கால்குலேட்டர்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணுறதுக்கு கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்டார்ட் ப்ரௌசர் டவுன்லோட்னு இருக்கும். இதையும் நீங்கள் பண்ண வேண்டாம். கீழே வாங்க. கால்குலேட்டர்ஸ் இதில் இருக்கிறது எதையுமே இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். விச் கால்குலேட்டர் டு யூஸ் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வேணும்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கீழே வாங்க. இங்கே பாருங்கள் ரொம்ப முக்கியமான இடம் தான். ஆர் யூ கிரியேட்டிங் அட்வான்ஸ்டு ஜியோஜிப்ரா ரிசோர்ஸஸ் கிளாசிஃபை ஃபார் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு இருக்கும் பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டவுன்லோட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 51.7 MB தான். ஸோ இது டவுன்லோட் ஆன பின்னாடி நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாங்கிறதையும் நம்ம ஒரு டெமோ காமிச்சிடலாம். இப்போ இது டவுன்லோடு கம்ப்ளீட் ஆன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது ஒரு EXE ஃபைலாக இருக்கும். இங்கே ஓப்பன் ஃபைல்னு கொடுங்க. கொடுத்த உடனே வெல்கம் டு ஜியோஜிப்ரா 5 செட்டப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் ஐ அக்ரிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஜியோஜிப்ரா ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இந்த வெர்ஷனை தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய ஹைடெக் லேப் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஜியோஜிப்ராவை இன்டெகிரேட் பண்ணி நிறைய ரிசோர்ஸை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட்டிங் ஜியோஜிப்ரா 5 செட்டப் ஃபினிஷ்னு கொடுங்க. கொடுத்த உடனே இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன்ஸ்டால் ஆன ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். அதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வியூவில் போனீங்கன்னா அல்ஜிப்ரா வியூ ஆல்ரெடி எனபிளாக இருக்குது. இது கிராஃபிக்ஸ் வியூ. திரும்ப வியூவில் போனீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் வந்துடும். மேட்ரிக்ஸ் க்ரியேஷன் யூஸ் பண்ணலாம். திரும்ப வியூவில் போயிட்டு நீங்கள் 3D கிராஃபிக்ஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா 3D கிராஃபிக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் நீங்கள் வெக்டர்ஸு 3D ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் காட்டலாம். இப்போ 3D போடும்போது நமக்கு கிராஃபிக்ஸ் வேண்டாம். அப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட்ஷீட்டை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3Dயும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். வியூவில் போயிட்டு நம்ம எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும் முடிச்ச பின்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரோட்டோக்காலை வச்சு நம்ம ரீகால் பண்ணுறதுக்கும் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.